ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலில் வந்து நான் உருவாக்கும்போது என்ன விருப்பத்தோடு நான் உருவாக்குனேன்னா, நம்ம உணவு பற்றியும் அதில் இருக்க மருத்துவ குணத்தை பற்றி தான் நான் எல்லோருக்கும் சொல்லணுன்னு விரும்பி தான் நான் அந்த சேனலை ஓப்பன் பண்ணேன். சில நாட்கள் வந்து மைண்டு டைவர்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டேன், விஜயகாந்த் வீடியோஸ் அது மாதிரி சமூக நலன் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் நம்மளுடைய மருத்துவத்தை பற்றி நம்ம சொல்லணுன்றது தான் என்னுடைய நோக்கம். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து இதுவரை டாக்டர்கிட்ட போனதில்லை, இன்ஜெக்ஷன் டேப்லெட் எதுவுமே எடுத்ததில்லை. அந்த ஒரு பாக்கியம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நான் இயற்கை மருந்து, அதாவது செம்பருத்தி பூ, துளசி, அதுக்கு அடுத்தது கற்பூரவள்ளி, இது மாதிரியான பொருட்கள் தான் அதிகமாக பயன்படுத்தினது. நான் அதுக்கு அடுத்தது இந்த ஜங்க் ஃபுட்டெலாம் சாப்பிட மாட்டேன். ஃப்ரூட்ஸு சாப்பிடுவேன், ட்ரை கிரேப்ஸு, நட்ஸ் அது மாதிரி தான் சாப்பிடுவேன் அதிகமாக. இல்லையா இது மாதிரியான சாப்பாடு வகை, கீரை வகைகள் அப்படி சாப்பிடுவேன். இதெல்லாம் வந்து தான் என்னை இந்த நாள் வரையிலும் நோய் நொடி இல்லாமல் பாதுகாத்துது. நான் என்னுடைய ரொட்டீன் லைஃப்பில் நான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லணுன்னு விரும்புகிறேன். ஏன்னா நம்ம உணவும் நம்ம மருத்துவம்னு தான் என்னுடைய சேனலுடைய நேமு. அதனுடைய இம்பார்ட்டன்ஸு நான் சொல்லாமல் இருக்கிறது வந்து என்னுடைய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோ முழுக்க என் ரொட்டீன் லைஃப்பில் நான் எப்படிலாம் என்னுடைய ஃபுட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன், என்னை எப்படிலாம் நான் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இது வந்து என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஹேர் பேக்குனால் இது வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருப்பேன். பெரிய பக்கெட்டில் ஒரு 3 கிலோ 4 கிலோ ரெடி பண்ணி வச்சுருவேன். அது வந்து மொத்தமாக இது எல்லாத்துக்கும் சேர்த்து, இந்த கஸ்தூரி மஞ்சள், இது வந்து கடலப்பருப்பு, பச்சைப்பருப்பு, பச்சரிசி, இது வந்து சத்து மாவுனால் இதில் கொஞ்சம் ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன சொல்கிறதுனா நிறைய ப்ராடக்ட் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து சீயக்காய் வந்து இதில் வந்து பூந்திக்கொட்டை, சீயக்காய், வெட்டி வேறு, இது வந்து கஸ்தூரி மஞ்சள், ஜாதிக்காய், மாசிக்காய், ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, இதெல்லாம் மிக்ஸ் பண்ண கலவை இது. இதில் வந்து ஹேர் பேக்கில் என்னென்ன போட்டிருப்பேன்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து ஜாதிக்காய் போட்டிருப்பேன், மாசிக்காய் போட்டிருப்பேன், ஆவாரம்பூ போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வேப்பிலை, பொடுதலை, நெல்லிக்காய், மருதாணி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மருந்து வகை, அது பேர் சித்தரத்து கிடையாது, அது பேர் ஒரு மருந்து. அது ரொம்ப கசப்பாக இருக்கும் அந்த மருந்து, அதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், இதுதான் இந்த ஹேர் பேக்குடைய ஃபுல் டீட்டெயிலுங்க. இதில் போதுமான அளவு அதை நம்ம அரைச்சி யூஸ் பண்ணிப்பேன். இதில் எந்தெந்த பொருளை நான் வந்து கடையில் வாங்குவேன், எந்தெந்த பொருளெல்லாம் வந்து வீட்டில் ரெடி பண்ணுறதுனா, செம்பருத்தி பூ, முழுக்க செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, அதுக்கடுத்தது வேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து மருதாணி இலை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டிலையே ரெடி பண்ணிவிடுவேன். ஜாதிக்காய், மாசிக்காய், ஆவாரம்பூ, மஞ்சள், கஸ்தூரி மஞ்சளும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். இந்த பேக்கில் ரெடி பண்ணுறத கொஞ்சம் அப்படியே இதில் போட்டுருவேன். அதுதான், ஏன்னா வந்து அதுவும் ரொம்ப நல்லது. ஹேரில் எந்த ஒரு டேண்ட்ரஃபு, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் ஹேர்லேருந்து தான் நம்மளுக்கு பாடிக்கே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஹேரை வந்து நல்லா க்ளீனாக மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்காது, அந்த ஒயிட் ஹேர் வராது. இது மாதிரியான குட் ரிசல்ட் வந்து இது கொடுக்கும். என்னதான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணாலும் நம்ம நல்ல பொருளை சாப்பிட்டு நல்ல நிம்மதியான தூக்கம் தூங்கினா தான் நம்மளுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஹேர் பேக்குடைய டீட்டெயில்ஸ் இதுதான். இது வந்து கஸ்தூரி மஞ்சள், இது பேர் வந்து இதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, ரோஜாப்பூ, ஆவாரம்பூ, ஜாதிக்காய், மாசிக்காய், இதுதான் இந்த கஸ்தூரி மஞ்சளுடைய பேக்கு. இது வந்து ஆயிலையும் அப்ளை பண்ணி போடலாம், அதே சேம் டைமு நம்ம கடலப்பருப்போடு மிக்ஸ் பண்ணி அதுவும் போட்டுக்கலாம்.
இது வந்து இதுவும் வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். தண்ணியிலும் கலக்கி ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து இந்த இது கஸ்தூரி மஞ்சள் வந்து 1 கிலோ கஸ்தூரி மஞ்சள் வாங்குவேன். ஆவாரம் பூ வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கிப்பேன். ஜாதிக்காய் மாசிக்காய் ஒரு 5 ஜாதிக்காய் மாசிக்காய். ரோஜாப்பூ வந்து கடையிலேயே வாங்கிடுவேன். ஒரு 40 ரூபாய்க்கு ரோஜாப்பூ வாங்கி இதழெல்லாம் எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு அதை பவுட்ரு பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இதுதான் இந்த கஸ்தூரி மஞ்சளுடைய எல்லாத்தையும் இதில் தான் கொடுத்து அரைச்சிப்பேன். இது வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் கிட்டத்தட்ட 2.5 மாதம் வரும். இந்த ஹேர் பேக்கும் வந்து அதே மாதிரி தான். வெந்தயமும் நெல்லிக்காய் பவுடரு, அதுக்கப்புறம் பொடுதலை, அதுக்கப்புறம் வந்து வேறு எதுக்கு பொடுதலை, வேறு என்ன எக்ஸ்ட்ராவாக பொருளுங்க வாங்கினேன்னா வெந்தயம், பொடுதலை, நெல்லி பவுடரு, கரிசலாங்கண்ணி அந்த பவுடர் மட்டும் தான் கடையில் வாங்கினேன். இது எல்லாமே நானே ப்ரிப்பேர் பண்ணது தான். இது வந்து ஒரு 5 கிலோ வரும். நான் வாங்கிறது வந்து 1.5 கிலோ பொருள் தான். அதாவது வெந்தயம் வந்து 1 கிலோ, பொடுதலை வந்து ஒரு 100 கிராமு, அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு 200 கிராம், கரிசலாங்கண்ணி ஒரு 200 கிராமு, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் பவுடர் ஒரு 200 கிராம். இது 30, இது 30, 60, அது ஒரு 120, இது ஒரு 120. அதுக்கப்புறம் பொடுதலை வந்து ஒரு 30 ரூபாய் இருக்கும். நெல்லிக்காய் வந்து ஒரு 30 ரூபாய் இருக்கும். இது மொத்தமாக டோட்டலாக இந்த ஹேர் பேக்குக்கு நான் செலவு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 300 ஆகும். கஸ்தூரி மஞ்சளுக்கு வந்து ஒரு ஜாதிக்காய், மாசிக்காய், ஆவாரம்பூ இதெல்லாம் சேர்த்து ஒரு 300 400 ஆகும். இது ஒரு 300, இது ஒரு 400, 700 ஆச்சா. அதுக்கப்புறம் இது வந்து 180. சீக்காய் வந்து 180. அந்த பூந்திக்கொட்டை வந்து 120 60. அதுக்கடுத்தது வெட்டி வேறு பார்த்திங்கன்னா ஒரு 20 இல்லை 30 இருக்கும், அவ்வளோதான். இது வந்து இந்த சீக்காய் வந்து இது எப்படி 2.5 மாதத்துக்கு வருதோ, 2.5 மாதம் 3 மாதத்துக்கு வரும். இது ரெண்டுமே 300. இது வந்து 300. இதோடைய வேல்யூ 400. இதோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு 350. எல்லாமே 2.5 மாதத்துக்கு வரும். இது வந்து இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இது ஒரு 200, அது ஒரு 200 வச்சுக்கோங்களேன். கஸ்தூரி மஞ்சள் தான் அரைக்கணும். ஹேர் பேக்கெல்லாம் வந்து நான் வீட்லேயே மிக்ஸிலேயே அரைச்சிடுவேன். அதுக்கு அடுத்தது இது கடலப்பருப்பு, பச்சைப்பருப்பு, பச்சரிசி வந்து வீட்லேயே ரேஷன் அதை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு அதை வந்து 1/4 கிலோ கடலப்பருப்பு, 1/2 கிலோ பச்சைப்பருப்பு வாங்கிட்டிங்கன்னா, இது 1 கிலோ அரிசி வாங்கிட்டிங்கன்னா, அரிசி தான் நல்லா கிளிசரன் கொடுக்கும். அதனால் நம்ம கடலப்பருப்புலாம் அதிகமாக போடணுன்னு அவசியமே கிடையாது. கடலப்பருப்பு கொஞ்சம் இருந்தால் போதும். பச்சைப்பருப்பு, பச்சரிசி இதுவும் கம்பல்சரி வந்து ஒரு 2 கிலோ வரும்னு வச்சுக்கோங்க அரைச்சோம்னா. பச்சைப்பருப்பு 1/2 கிலோ, கடலப்பருப்பு 1/2 கிலோ, பச்சரிசி 1 கிலோன்றது 1.5 கிலோ கூட போட்டுக்கலாம். 2 இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே வரும். இது கடலப்பருப்பு ஃபேஸ்க்கு, பாடிக்கு 2த்துக்குமே. இது சத்து மாவுங்க. சத்து மாவு தான் எனக்கு உயிர். சத்து மாவு வந்து நான் எல்லோரும் சொல்லுவாங்க காய்ச்சி தான் குடிக்கணும். எனக்கு சம்டைம்ஸில் ரொம்ப பசிச்சுதுன்னா பச்சை தண்ணியிலேயே கலக்கி அப்படியே குடிச்சிடுவேன். ஏன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே ஃப்ரை பண்ணி தான் போட்டிருப்பேன் நான். ஃப்ரை பண்ணலன்னா தான் கஷ்டம். இதில் என்னென்ன போட்டிருப்பேன்னா, சத்து மாவில் அரிசினா அது சிகப்பரிசின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி, கேழ்வரகு, அதுக்கப்புறம் கருப்பு கவுனி, உளுத்தம்பருப்பு, மொச்சக்கொட்டை, அதுக்கப்புறம் மூக்கடலை, கருப்பு காராமணி, பச்சைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொள்ளு, வெள்ளை சோளம்னு சொல்லுவாங்க. வெள்ளைச்சோளம் அது குட்டி குட்டியாக இருக்கும், அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து உடச்சக்கல்ல, அதுக்கப்புறம் வந்து பட்டாணி, மஞ்சள் பட்டாணி, அதுக்கப்புறம் வேறு என்ன போட்டிருப்பேன்,
சோயா பீனு, டபுள் பீனு, கருப்பு கலரில் நீட்டாக இருக்கும் காராமணி மாதிரி. அது வந்து அந்த சைடு நார்த்தில் யூஸ் பண்ணுறது. அது எல்லாமே போட்டு இந்த சத்து மாவு அரைச்சி வச்சுருக்கேன். சத்து மாவு வந்து டெய்லியுமே குடிப்பேன் நான். அதுக்கு அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து நான் டெய்லியும் யூஸ் பண்ணுற பொருளுங்க. இந்த சத்து மாவு ரூ. 1000 800 தான் ஆகும். ஆனால் இதில் இருக்கிற பெனிஃபிட் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டாலும் இதுக்கு ஈக்குவலாக ஆகவே முடியாது. நான் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்றத நிறுத்தி 2 இயர்ஸ் ஆச்சு. இதுதான் என்னுடைய ஹெல்த்தை வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. இது மாதிரியான ஹெல்த்தியான ப்ராடக்ட் வந்து இதுவரையும் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. கீரை காய்கறிலாம் நம்ம உட்காந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் சத்து மாவை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஒன்ஸ் அரைச்சிட்டிங்கன்னா, ஒரு 2 கிலோ 3 கிலோ அரைச்சி வச்சிட்டிங்கன்னா, எத்தனை சொல்கிறது, 1 மாதம் சாலிடாக வரும். ஒரு ஃபேமிலியே குடிக்கலாம். இங்கே பாருங்களேன், இவ்வளோ போட்டிங்கன்னா கூட 2 டம்ளர் வரும். இது வந்து மினிமம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் தான் வரும். இதுவே 2 டம்ளர் வரும். நல்லா கட்டியாக வரும். இது ஏன்னா நம்மளே அரைக்கிறது, அப்போவே அரைச்சி அப்போவே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுனால திக்னஸ் ரொம்ப இருக்குங்க. இது வந்து சத்து மாவு, கொள்ளு, அந்த வெள்ளைச்சோளெல்லாம் போடுறதுனால உடம்பு நல்லா குறையும். கேழ்வரகு நல்ல கால்சியம் இருக்குது. கருப்புளுந்து இது எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்த்தான பொருள். டெய்லி குடிக்கிறதுனால நல்ல நம்மளுக்கு உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இது வந்து டெய்லியும் குடிக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, மார்னிங் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு என்னுடைய வேலை என்னென்னா, இது மிளகு சீரகம் வந்து வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிடுவேன். இது மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஒரு டம்ளரில் இந்த மஞ்சத்தூளை போட்டுட்டு இந்த மிளகு சீரகம் இருக்குல்ல, லைட்டானா இவ்வளோன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ போட்டோம்னாலும் ரொம்ப காரமாக இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை தண்ணியிலே தான் நான் குடிப்பேன். சுடு தண்ணி யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. எனக்கு சுடு தண்ணி வந்து பிடிக்காது சுத்தமாக. ஜுரமே வந்தாலும் நான் பச்சை தண்ணி தான் குடிப்பேன். அப்படி தான் நம்மளுடைய பாடியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வெறும் காலையிலேயே குடிச்சிடுவேன். இது குடிக்கலைன்னா என்ன பண்ணுவேன்னா, நிலவேம்பு கஷாயம் குடிப்பேன். இல்லைன்னா செம்பருத்தி பூ ஒரு 5 பூ சாப்பிட்ருவேன். இதுதான் என்னுடைய மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் வந்து இது தான் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக இருந்தேன்னா, இல்லை நைட் டைமில் ஃப்ரீயாக இருந்ததுன்னா, கண்டிப்பாக ஒரு பூண்டு ஃபுல்லாகவே என்ன பண்ணுவேன்னா, இந்த பூண்டை என்ன பண்ணிடுவேன், இப்படி ஃபுல்லாக தோல் உரிக்காமல் மேலே இருக்கிற அந்த சின்ன பதறுன்னு சொல்லுவாங்க, பறக்கக்கூடிய அந்த தோலை மட்டும் உரிச்சிட்டு உரிக்காத பூண்டாக எடுத்து ஒன்று தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணிடுவேன். இல்லைன்னா இந்த பூண்டை என்ன பண்ணுவேன்னா, தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு தோலோடு தான் போடுவேன். தோலோடு போட்டு கொதிக்க வச்சுட்டு இறக்கி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அழகாக வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். வெந்த உடனே தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு இந்த பூண்டை எடுத்து உரித்து சாப்பிடுவேன். ஈவினிங் ஆர் நைட் டைம். இதுதான் என்னுடைய டெய்லியாக நான் ட்ரை பண்ணுறேன் நேச்சுரல் ப்ராடக்ட்டு. இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். நான் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் இது மாதிரியான பொருளுங்களை சாப்பிட்டு தான் வளர்ந்தேன். இதில் தான் எனக்கு ஆசை. நிறைய இயற்கை சம்மந்தப்பட்ட புத்தகம்லாம் நான் 8வது படிக்கும் போதுலேருந்தே அதெல்லாம் படித்து யோகாசனம் இது மாதிரியான விஷயங்களை தான் நான் அதிகமாக கற்றுக்கிட்டது. நான் கற்றுக்கிட்ட விஷயத்த வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல், இப்போது ஒரு யூடியூப் மூலமாக நிறைய பேருங்களுக்கும் வந்து சொல்லும் போது அவங்க லைஃப்பில் இது ஒரு சேஞ்சாக இருக்கும். ஒரு நல்ல விஷயம் வந்து அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லதாக இருக்கும். அப்படின்றதுனால தான் நான் இந்த சேனலில் இந்த ஒரு மெத்தடை கொண்டு வந்தேன். உணவே மருந்து, உணவே மருத்துவம் அப்படின்னு. அந்த உணவில் தான் எல்லா விதமான மருந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கெமிக்கல் ப்ராடக்ட், அதாவது ஷாம்பூ, ஃபேர்னஸ் க்ரீமு, அதுக்கப்புறம் வந்து
சோப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்கிற கெமிக்கல் வந்து மண்ணுக்கும் சரி நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் சரி கண்டிப்பாக சைடு எஃபெக்ட்டு கொடுக்கும். அது வந்து அந்த ஒரிஜினாலிட்டியை வந்து அது இழந்து விடும். அதனால தான் நான் வந்து அந்த இயற்கை மருத்துவத்தை வந்து அதிகமாக விரும்புகிறேன். நேச்சுரல் ப்ராடக்ட்டு நம்மளுக்கு போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறது. மற்றவங்களுக்கும் அதை தான் நான் சொல்கிறது. அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எதனா இப்போது சைடு எஃபெக்ட் வராமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அதன் மூலமாக வந்து எதிர்காலத்தில் நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும். இது வந்து தெய்வம் மாதிரி நம்மளுக்கு எந்த வகையிலும் நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது. நம்மளுக்கு எல்லா நேரத்துலேயும் நம்மளுக்கு நன்மை மட்டும் செய்யக்கூடியது தான் இந்த இயற்கை உணவு. இதை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நாள் வரையில் நோய் இல்லாமல் வாழ்ந்தவங்க. நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.